ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஃபேவரட் ஹீரோயின் ரீசெண்டா ஒரு ஹேப்பியான அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. பார்த்த உடனே ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. யாரு? என்ன? அப்படின்னா, நம்மளோட விஜய் டிவி குக் வித் கோமாளி மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ட்ரி கொடுத்து, கொஞ்சம் போல சீரியலோட கேரக்டர் வந்து மாறுச்சு அப்படின்ன உடனே சீரியல விட்டு விலகிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். நம்மளோட பாக்கியலட்சுமி ஃபேமஸ் ரித்திகா தான். ரித்திகா ரீசெண்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஹேப்பியான ஒரு நியூஸ வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்களுக்கும் அவங்க லவ் பண்ண வினு அப்படிங்கிறவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆம், கொஞ்ச நாள் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பிரேக் விட்டா மாரி தான் பர்சனல் லைஃப்ப பார்க்குற மாரி எந்த ஒரு சீரியலோ, இல்ல எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயுமே அவங்க வந்து பிரசன்ட்டா இல்ல. இன்ஸ்டாகிராம்ல அப்பப்போ போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஸ்டோரி அந்த மாரி. இப்ப கரண்ட்டா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. குட்டியா ஷூ அந்த கிளுகிளுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு இது. அப்புறம் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கிட் அத டெஸ்ட் பண்ண ஒரு இது. அப்புறம் கம்மிங் சூன் அப்படின்னு சாக் பீஸ்ல எழுதி ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பல் போட்டிருந்தாங்க. ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு பார்க்கும்போதே. நம்ம ரித்திகா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அத ரொம்பவே சூப்பரா ஒரு அனௌன்ஸ்மென்ட்டா குடுத்திருந்தாங்க. எல்லாருமே ரித்திகாவோட கம்பேக்க எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில ரித்திகா வந்து இப்படி ஒரு ஹேப்பியான ஒரு நியூஸ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இப்போதைக்கு இவங்களோட கம்பேக் இருக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போதைக்கு சீரியலுக்கு வந்து என்ட்ரி குடுக்க மாட்டாங்க. எப்படியும் 1 ஆர் 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு நெனைக்கிறேன். ரித்திகாவுக்கும், அவங்களோட கணவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வரப்போற குட்டி ரொம்பவே கியூட்டா, அழகா நாங்களுமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.